நீங்க ரிஷப் ராசியா இருந்தா நான் சொல்லக்கூடிய குணாதிசயம் உங்களுக்கு இருந்தே ஆகணுங்க. அதாவது சுக்கிரன் ஆதிக்கம்ங்க. சுக்கிரனுடைய வீட்ல வந்து நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா எப்படி இருப்பீங்கன்னு பாருங்களேன். அதுவும் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இடம். நினைச்சத சாதிச்சே ஆவேன் அப்படின்னு ஆகுற ஆட்களா தான் நீங்க இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம, எனக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது அலாதி பிரியர்கள். எதுல? நல்ல பதார்த்தமா சாப்பிடுறதுல. சாப்பாடு பிரியர்கள்னா நீங்க தாங்க. அது மட்டும் இல்லாம, தன்னை அழகுபடுத்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். வசீகர தோற்றம் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஆட்களா இருப்பீங்க. அதே மாரி நெறைய காஸ்டியூம்ஸ் இது மாரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? காஸ்டியூம்ஸ், பெர்ஃப்யூம்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய நிலை இருக்கும். நான் மட்டும் அழகா இருந்தா பத்தாதுங்க. என் வீடும் அழகா இருக்கணுன்ற அளவுக்கு டெக்கரேட்டான விஷயங்கள்லாம் வாங்கி, வாங்கி அழகுபடுத்தக்கூடிய ஆட்களா இருப்பீங்க. கலை நுணுக்கம் அப்படின்னா, உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படின்ற மாரி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்ல கிரியேட்டர்ஸ். நெறைய விஷயங்கள ஒரு கற்பனையில நான் என்ன யோசிக்கிறேனோ, அதே மாரியான கலைநயம் படைக்கக்கூடிய ஆளா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம உங்கள பொறுத்தவரைக்கும் எப்பயுமே வசீகரம்னு சொன்னேன்ல, மகாலட்சுமியே நீங்க தான் அப்படின்ற மாரி, உங்க கூட எப்பயுமே மகாலட்சுமி இல்லாம இருப்பாங்களா? பணம் தொடர்பான விஷயங்கள் எப்பவுமே கையில கட்டுக்கட்டா ரகசிய பணம் கூட உங்கள்ட்ட இருக்குங்க.